சார், இவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. என்ன பிரச்சனை? இவன் ரொம்ப ஆபத்தான குற்றவாளி. கொஞ்ச நாளைக்கு இவனை லாக்அப்பில் வச்சுருக்கணும். நீங்கள் எல்லோரும் எந்த டிவிஷன்லேருந்து வந்திருக்கீங்க? டிவிஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். எதுக்கு அவசரப்படுறீங்க? முதல்ல இவனை லாக்அப்பில் போடுங்க. அதெல்லாம் சரிதான். இல்லை விக்டிம் யார்? அப்படி இவன் என்ன தான் பண்ணா? இவன் ஏதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்டரா என்ன? சொல்லுங்க சார். இப்போ தற்சமயம் கிரைம் பிரான்ச்சில் தான் இருக்கோம். பர்பூஸும் இங்கே தான் இருக்கான். அவனை சேஃப் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போக போறேன் சார். ரைட் சார். ஓகே, தேங்க்யூ. 5 நிமிஷத்துல கிளம்பிடலாம் சார். ஓகே. இவங்க கிரைம் பிரான்ச்சோட ஆஃபீஸர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. நம்பிக்கைக்குரிய தைரியமான ஆஃபீஸர்ஸ். குட். ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை நேரத்தில் யாரும் அவங்க போனை யூஸ் பண்ணவே கூடாது. எப்ப யூஸ் பண்ணணும்னு நாங்க சொல்லுவோம். அப்புறம் அப்ஜெக்ட், இன்னும் செக்யூரிட்டி வேணும்னா இன்னும் நிறைய பேர் வர சொல்லு. ஆனா இந்த பர்பூஸை எப்படியாவது நாம சேஃப் ஹவுஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவன் அங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த நிலைமையிலே சிரிக்கிறானா? ஐம் ரியலி சாரி. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் சொல்றீங்களா? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா என்ன? உங்களால என்ன கைது பண்ற முடியுமா? இத பாரு, உன்னை நாங்க ஜெயிலுக்குள்ள மட்டும் தூக்கி போடல, தூக்கு கயிறுல கூட தொங்க விட்டுருவோம். Your game is over. ஏசிபி பிரத்யுமன், பார்பூசாக்கு விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா? ஆனா யாரும் அந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடுறதே இல்ல. சார், எல்லா ஏற்பாடையுமே செஞ்சாச்சு சார். சரி, ஒரு விஷயம் சொல்றீங்களா? என்ன இப்படியே கூட்டிட்டு போக போறீங்களா இல்ல புது மாப்பிள்ள மாதிரி கூட்டிட்டு போக போறீங்களா? ஏன்னா நான் எக்ஸிட் அக்கார்டிங்கா செஞ்சிருக்கேன். உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கூட்டிட்டு போறேன். ஸ்ரேயா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏராளமான கேசஸ், உயிரை கூட பணியை வச்சு நம்ம ஒன்றா சேர்ந்து சால்வ் பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் மாதிரி இருந்தோம். உன் மேலே எனக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. என் மனசார சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ ஏன் இப்படிலாம் பண்ண? உலகத்துல ரொம்ப முக்கியமான உறவு எதுன்னு தெரியுமா? நட்புக்கான உறவு. அதுல சுயநலமே இருக்காது. அதுல நண்பகத்தன்மை, கௌரவம், அதுல மரியாதை, அதுல எல்லாமே இருக்கிற விஷயம் தான். உலகத்திலே மிகப்பெரிய உறவு ஒரு அம்மாவுக்கு அவரோட குழந்தைக்கு உள்ளதுதான். சிஐடியை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் என் வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருந்தேன். அம்மாவோட கேரக்டரை செஞ்சிட்டு இருந்தேன். நான் அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷத்தை இதுக்கு முன்னாடி அனுபவிச்சதே இல்லை. நான் ஒரு அம்மாவாயிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா.
அவ பிறந்ததுமே அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிட்டாங்க. நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொன்னதில்லை. இன்னைக்கு அவளோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அவன் அடிக்கடி அவளோட போட்டோவை எனக்கு அனுப்பி வைப்பா. நான் என்னோட பொண்ணு போட்டோல தான் வளர்ந்து ஆளாகிறத பார்த்தேன். எங்க அவன் குழந்தைய எங்க வச்சிருக்கான்? அதான் தெரியல. அவன் எங்கேயோ அவளை மறைச்சு வச்சிருக்கான். அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஒரு பொம்மை மாதிரி அவன் சொன்ன எல்லா விஷயத்துக்கு கட்டுப்பட்டேன். அவ போடுற தாளத்துக்கெல்லாம் நான் அடிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஐம் so sorry ஸ்ரேயா. உன் விஷயத்துல இந்த மாதிரி நடந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு மஹிரா போன மாசம் அவளுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவ இப்ப என்கிட்ட இல்ல. சில சமயம் எனக்கு என்ன தோணும்னா பர்மோசா போய் சொல்லி என்ன ஏமாத்தணும்னு தோணும். அவ இப்ப உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. தைரியமா ஸ்ரேயா. உன்னோட வலி எனக்கு நல்லா புரியும். இல்ல, உங்களுக்கெல்லாம் அந்த வலி புரியாது. உங்களால என் வலியை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு அம்மாவா நான் என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக எதை வேணாலும் செய்வேன். இன்னும் சொல்ல போனா யார நான் நேசிக்கிறேனோ அந்த மனுஷனை கூட என்னால ஏமாத்த முடியும். உயிரை சேதப்படுத்துற மாதிரி தாக்குதலும் பண்ண முடியும். Awesome. ஓகே சார், நான் இப்போ வந்துடுறேன். சார், நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சார் 2 வண்டி வந்துட்டுருக்கு. பிளான் சக்ஸஸ்ஃபுல் சார். அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு டார்கெட் கிடச்சிருச்சுன்னு. ஆனால் அவங்களுக்கே ஒரு விஷயம் தெரியாது, பர்போ சார் இந்த வண்டிக்குள்ளே இல்லைன்னு. ஓகே, டன், தேங்க்யூ. சரி, கிளம்பு. உனக்கு தகுந்த ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறோம். ஆனா எனக்கு சிங்கப்பூர் கிளம்பணும். உன்னோட சிங்கப்பூருக்கான டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. ஜெயிலுக்கான டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. வாடா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க சிஐடி தானே, உங்களுடைய அந்த முழு டீம் இருக்காங்கல்ல, உங்க எல்லாருக்கும் மேல் லோகத்துக்கு போறதுக்கான டிக்கெட்டை நான் ஸ்பான்சர் பண்றேன். சத்தியமா சொல்றேன்ப்பா. ஓகேவா? ஓகே, போலாம். வாங்கப்பா. ரொம்ப தான் பேசுறோம். ஜாக்கிரதையா வண்டி ஓட்டணும் ஏசிபி. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. புல்லட் எங்கிருந்து வேணா ஃபயர் ஆகலாம். தாக்குதல் எங்கிருந்து வேணா நடக்கலாம்.
அபிஜித், ஃபேமிலி தான் சார். குழந்தை இருக்கு. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நான் சொன்னதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை போல. இப்போ அந்த வண்டிக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்குல்ல, அவளோட ஸ்கூல் பேக்கில் பாம்பு இருந்துச்சுன்னா என்ன ஒன்று, என் ஆளுங்க கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இந்த சிஐடி ஆளுங்க என்ன உயிரோட பிடிச்சிடக்கூடாது. ஒரு வேளை நடந்துச்சுன்னா எல்லாரையும் சரமாரியா போட்டுருங்கடான்னு சொல்லியிருக்கேன். என்ன நடக்காம இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. என்னோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன அப்படியே கடவுளுக்கு ஈக்குவலாக பார்க்குறாங்க சார். அதோ அங்கே பாருங்க, ஒரு லேடி அந்த பேபியை தள்ளிக்கிட்டு போகிறாங்கல்ல. ஒருவேளை அந்த குட்டி வண்டியில் குழந்தை இல்லாமல் பசூக்கா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆ, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உன் மரணத்தை பத்தி தான் நீ பேசிட்டு இருக்க. உனக்கு மூளை குழம்பிடுச்சு. சரி சரி, நான் குழம்பி போயிட்டேன், ஒத்துக்கிறேன். சரி, வெளியில் இருக்கிற விஷயத்தை விட்டு தள்ளுங்க, உள்ள இருக்கிறத பேசலாம். இந்த கிரைம் பிரான்ச் ஆளுங்க உங்க கூட இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் உங்க ஆளுங்க தான். என்ன சார் கேரண்டி? டக்குன்னு ஷாக் ஆயிட்டீங்க போல. உங்களுக்கும் உங்க சிடி டீமுக்கும் அப்படி என்னதான் சார் தெரியும் அவங்கள பத்தி? உனக்கு ஒன்று தெரியுமா, நான் என் டீம் மேல என் உயிரை விட அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கேன். அதை புரிஞ்சுக்க. அட என்ன சார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த வீக்னஸ் இருக்கு பாருங்க, எல்லாரையும் மோஸ்ட்லி தப்பு தான் சார் செய்ய வைக்கும். அந்த வீக்னஸ் என்ன வேணா இருக்கலாம், காதல், குடும்பம், இதெல்லாம் எது வேணாலும் எப்போ வேணா நடக்கலாம் சார். முக்கியமாக அப்பா அம்மா, தம்பி தங்கச்சி, குழந்தைங்க, காதலி. உங்களுக்கு உங்க ஃபேமிலி மேல அன்பு இருக்குல்ல. தயா, கொஞ்சம் கோவப்படாம வண்டி ஓட்டுங்க, பயமா இருக்குல்ல. உன்னால மனுஷன் சொல்ல கூட தகுதியே கிடையாது. இல்லை அரக்க ஜென்மண்டா நாய. உனக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ தகுதியே கிடையாதுடா பண்ணாட. ஆமாம் சார், நான் ராட்சசன் தான், ஒத்துக்கிறேன். இந்த ராட்சசன் தனக்கான ஒரு உலகத்தையே உருவாக்கியிருக்கேன் சார். $1 பில்லியன் ஆர்கனைசேஷன். அந்த உலகத்தில் எல்லா விதமான உரிமைகளும் எனக்கு மட்டுமே சொந்தம். அந்த உலகத்தில் ஜட்ஜே நான் தான், தண்டனை கொடுக்கிற அதிகாரமும் என்னோடது. என்னோட ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள நான் கொத்தடிமையா ஆக்கி வச்சிருக்கேன் சார். நம்பகமா இருக்க வேண்டியது அவங்களோட கடமையா இப்ப மாறிடுச்சு. அவங்க நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அதே போதையை நான் உங்களுக்கு தரவா? நீங்க வாழற வாழ்க்கை அட்டகாசமா மாறிடும் சார். அசிங்கமா ஏதாவது சொல்லிட போற. நீ இந்த உலகத்துல இருந்தாங்கிறதுக்கே அடையாளம் இல்லாம அழிக்கிற. நீ சாகும் போது உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா இல்ல உங்க பயத்தை மறைக்கிறீங்களா? ஏய், எவனாச்சும் இன்னொரு வாட்டி ஷூட் பண்ணீங்க, இந்த நாயை எங்கேயே முடிச்சிருவேன். வாடா. ஃபயர்! ஏய், மக்கள் பணம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு சார். புல்லட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி சார். நான் இப்ப ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன் சார். என் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இப்ப அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க சார். போலீஸ் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். புல்லட் காலி ஆகிட்டே இருக்கு. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. 2 மினிட்ஸ்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு பாருங்க. ஏய் மூடுற, உனக்காகவே இதுல புல்லட் இருக்குடா. அபிஜித், நீ ஒண்ணு பண்ணு. நீயும் தயாவும் பர்பூசிங் எடுத்து கூட்டிட்டு போங்க. உங்களை நான் தனியாக விட்டுட்டேன் முடியாது சார்.
இட்ஸ் மை ஆர்டர் தயா. ஃபாலோ பண்ணு. இவன் ரொம்ப ஆட்டம் காட்டினான்னு வச்சுக்க, ஷூட் பண்ணிட்டு போயிட்டு. பூர்வி, பங்கஜ், இவங்க கூட போங்க. தயா சார் என்ன அள்ளுடுதா? டோன்ட் வரி, மரணம் நெருங்கிடுச்சுன்னா கவலை எல்லாம் பஞ்சா பறந்துடும் சார். ஆனா ஆமாங்க, டென்ஷன் உனக்கு தான் அதிகமாக போதுடா. உயிர் பிச்சை கேட்டு நீ கெஞ்ச போற பாரு, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சார் எனக்கே சவாலா? நீங்க யாரும் இங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்த ஒட்டுமொத்த காட்டியும் வளைச்சு போட்டாச்சு சார். நாங்க நோ வே டு எஸ்கேப். என்ன சார் யோசிக்கிறீங்களா? நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். அங்கே நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். இவனையும் அங்கேயே வச்சிடலாம். அங்க முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நேரா அங்க போயிடலாம். அதான் சரியா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? லவ்லி, வாடா. போலாம். உன் புல்லட் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஏசிபி. அப்புறம் உன்னோட ஆளுங்களும். இப்போ உன்னோட முறை. எஸ், நீங்க யாரு? நாங்கள் சிஐடிஸ். சீக்கிரம் லாக்கப் ஓபன் பண்ணுங்க. இந்த ஆளு சீக்கிரமா லாக்கப்ல போட்டு லாக்கப் பண்ணு. எத்தனை பேர் இருக்கீங்களோ காவல் இருங்க. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. சீக்கிரம் சீக்கிரம். சல்யூட் அடிச்சது போதும்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இவனை தூக்கி உள்ள போடு. சார், இவங்க யாருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க? தேங்க்யூ நண்பர்களே. என்ன நினைச்சீங்க எல்லாரும்? நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல சார், நான் தாங்க உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏய் இருங்கப்பா இருங்கப்பா. உங்ககிட்ட பிஸ்டல்ல புல்லட்டே இல்ல. ஃபயர்! எல்லாமே தயாரா இருக்குல்ல? சார், பிளான் படி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஃப்ளைட்டுக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? இன்னும் 4 மணி நேரம் இருக்கு சார். நிறைய டைம் இருக்கா? இப்போ நிறைய டைம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடி இருக்கலாம் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் எமோஷனல் விளையாட்டு விளையாடி இருக்கணும். ஏன்னா இந்த சிடியை கூட 20 இயர்ஸ்க்கான ஒரு உறவு இருக்கு இல்லையா? நம்ம நண்பர்களை கொஞ்சம் சுத்த விட்டுருக்கலாம் போல இருக்கு. என்னையா ஊன் கொட்டுற? ஏன் புதற்குள்ள முகத்தை நீட்டிட்டு இருக்க? முதல்ல தாடியை ஷேவ் பண்ணியா? சாரு சல்யூட் பண்ணதை பாத்தியா? அதான் இந்த மாதிரி உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டேன் சார். சரி வா. சார், பூர்வி, ஆச்சரியமா இருக்கா சார்? எப்படா உயிரோடு இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வேற மாதிரி ட்ரீட்மெண்ட். நான் உங்களை டிரான்குலைசருக்குள்ள வச்சிருக்கேன் சார். ஏன்னா நான் உங்களுக்கு அதிகபட்ச வலியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதிகபட்சமா. அப்புறம் தயாவும் பங்கஜும் எங்க? இங்கதான் இருக்காங்க. தயா பங்கஜ் தயா பங்கஜ். ஏன் சார் கத்தினே இருக்கீங்க? உங்க கண்டிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சார் உங்க கண்டிஷனும் இருக்கு. பாக்குறீங்களா? தயாவும் பங்கஜையும்.
தயா சார் பங்கஜ் வேண்டாம், அசையாத. அதுல கரண்ட் இருக்கு. அபிஜித், பூர்வி. அபிஜித் சார், பூர்வி. நீ இப்ப என்னென்ன பண்றிய பர்போசா? உனக்கு நீயே குழி வெட்டிக்கிற மாதிரி அது. குழி தோண்டது நீங்க தான், அதுல உள்ள போறது நீங்க தான். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். உங்க எல்லாருக்கும் நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் சார். அதனால சொல்யூட் மேடம். ஏன்னா இந்த நட்பை நீங்க 20 வருஷமா கடைபிடிச்சுக்கிட்டு வரீங்கல்ல, உங்களை நான் பாராட்டி ஆகணும் சார். ஏன்னா இந்த மாதிரி நட்பும் நம்பகத்தன்மையும் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இருக்காது சார். நம்பகத்தன்மையா? நட்பா? இந்த வார்த்தையெல்லாம் வாயில சொல்லாத பர்போசா. நான் எப்போ சொன்னேன் யாருக்காவது ஃப்ரெண்டு நம்பிக்கையானோன்னு சொன்னனா? ஆனா நீங்க நட்புலையும் தொழில் விசுவாசத்திலையும் அப்படி இருக்கீங்க சார். இப்போ ஒரு சின்ன செக் பண்ணி பார்த்தலாமா? சிஐடிலேயே ரொம்ப வீரமான ஒரு லேடி போலீஸ் பூர்வி சிஐடி. அப்படி எப்படின்னு கால் ஆட்டி இந்த பக்கம் கீழே விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், போயிடுவீங்க. உங்களை காப்பாற்றவே முடியாம போயிடுமா? எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஆனா நீங்க அப்படிதான் பண்ணணும். என்னடா உளறிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளுங்க சார். ஏன் சார் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்களாம் உயிரோட இருக்கணும்னு பூர்வி மேடம் நினைச்சாங்கன்னா அவங்க அப்படிதான் செஞ்சாகணும் சார். எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், த்ரில்லிங்கா கூட இருக்கும் சார். கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், அங்க வெண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வர அந்த கேஸ் எல்லாமே பாய்சனஸ் கேஸ். யூ வில் பி நோ மோர். நீங்க வெளியிலயும் வர முடியாது, உள்ளே இருக்க முடியாது. நீ யாருக்கும் மரண பயம் காட்டுறிய பர்போசா? அதே மரணத்தோட தான் நாங்க தினமும் விளையாடுறோம். விளையாடல சார், இன்னைக்கு நீங்க விளையாடல, நான் தான் விளையாட போறேன். ஒருவேளை உங்க ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது அங்க பாருங்க, அந்த லீவர் இருக்குல்ல, அதை சுத்தி விட்டீங்கன்னா கேஸ் ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் நீங்க 10 செகண்ட்ல ஃபனால் ஆயிடுவீங்க. நீங்க செத்த உடனே உங்க இதயத்தோட ஜியோகிராஃபி இருக்கு இல்லையா, அது ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும். இசிஜி வரும், பூர்வி விலங்கு ஓபன் ஆயிடும், அவளும் தப்பிச்சிடுவா. அப்புறம் சேம் மெத்தட் பூர்வி, கவனமா இருக்கணும். சேம் மெத்தட் ஃபார் யூ ஆல்சோ. அவங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்களா நீங்க கயிற்றுல தொங்கிக்கிட்டே இருக்கணும். நீங்க செத்து போயிடுங்க. இந்த கயிறோட லீவர் அப்புறம் அதோட இன்னொரு பகுதி இருக்குல்ல, அது ரிமூவ் ஆயிடும், சார் ஃப்ரீ ஆயிடுவாரு. அவ்வளவுதான். இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க உங்களையே காப்பாத்திக்கிறீங்களா இல்ல உங்க நண்பரை காப்பாத்த போறீங்களா? அப்புறமா தயா இருக்காரு, அப்புறம் பங்கஜ். சார் என்ன பண்றீங்க சார்? பங்கஜ் செத்துருவார் சார். விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இந்த விளையாட்டு உங்க எல்லாரோட நம்பிக்கை மேல வச்சிருக்கிற அக்னி பரீட்சை. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தனக்காக மட்டும்தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் நீங்க நினைச்சது எல்லாம் தப்புன்னு சொல்றீங்களான்னு நான் பார்க்கணும் சார். உங்க 2 பேருக்கான டாஸ்க் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார். அந்த டேங்க்ல தண்ணி ரொம்பிக்கிட்டே இருக்கும். சரியா 15 மினிட்ஸ்க்குள்ள அந்த டேங்க் ஃபுல் ஆயிடும். உங்களை மாதிரி ஒரு ஆபீசர் ஒரு 3 to 5 மினிட்ஸ் தண்ணிக்குள்ள தாக்கு பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் நேரா தயா சார், ஏதாவது பண்ணுங்க சார். தயா சார், பக்கத்துல ஒரு லீவர் தெரியுதுல்ல, ஒருவேளை நீங்க அதை திருப்பி விட்டுட்டீங்கன்னா ஃபுல் வாட்டர் வெளியில வந்துடும், நீங்களும் ஈஸியா தப்பிச்சிடலாம். அந்த வயர் பாக்குறீங்களா பங்கஜுக்கு பக்கத்துல, அதுல 3000 வாட்ஸ் கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. தண்ணி மெதுவா வந்து வயரை டச் பண்ணும், பங்கஜம் இறந்து போயிடுவாரு. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அது என்னன்னா, பங்கஜ் அந்த வயரை பிடிச்சிக்கிட்டு செத்து போயிடணும் சார். அவன் செத்து போயிடுவான். நீங்க ரிலாக்ஸ்டா லீவரை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம் சார். இப்ப பார்க்கலாம் சார் யாரு யாரோட உயிர் எடுக்கிறாங்கன்னு. கேமும் அவ்வளவுதான். ஓ, அப்ப எங்க எல்லாரையும் நீ சாகடிக்கணும்னு பாக்குறல்ல? இல்ல கண்டிப்பா இல்ல. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உயிரை கொடுக்க போறீங்கன்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன் சார். ஒருவேளை நீங்க இன்னொரு மாதிரி யோசிச்சீங்கன்னா, ஏசிபியோ இன்னொருத்தங்களும் வந்து உங்களை காப்பாத்துவாங்கன்னு, அது பகல் கனவு சார். அவங்களாலாம் வர முடியாது சார். நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாரையும். அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கேம் தான் நடந்துகிட்டு இருக்கு சார். இங்க பாருங்க. ஃப்ரெடி சார்,
பாத்து ஃப்ரெண்டே. இதோ இங்க இந்த கவர் இருக்குல்ல, அப்புறம் தயா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க கூட இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கு. அதுல லாங்கிடியூட் அப்புறம் அதுல லேட்டிடியூட் இருக்கு. அதை ஒண்ணா இணைச்சு நீங்க ஏசிபி சாரோட பொசிஷனை ட்ராக் பண்ண முடியும் சார். நான் போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. நான் இப்ப கிளம்பட்டுமா? ஹாவ் ஃபன் சார், என்ஜாய் யுவர் செல்ஃப். அப்புறம் பார்க்கலாமா? ஏய் பங்கஜ், நீ ரிலாக்ஸா உட்காரு. நீ இருக்கிற இடத்த விட்டு நகர. நான் ஏதாவது ஐடியா பண்றேன். வேண்டாம் சார், நீங்க லிவரை பிடிச்சி இழுத்துருங்க சார். நான் போனா பரவாயில்ல சார், நீங்க மற்றவங்களை காப்பாத்தி ஆகணும். சார் சார், நான் இந்த ஸ்டூலை தள்ளி விட்டுறேன். நீங்க மற்றவங்களை காப்பாத்திருங்க. இல்ல வேண்டாம் பூர்வி, வேண்டாம். முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத. நம்ம எல்லாருமே தப்பிச்சிருவோம். நம்ம அத்தனை பேரும் தப்பிச்சிருவோம். மற்றவங்களை காப்பாத்துங்க சார். அந்த பார்போசாவை விட்டுறாதீங்க சார். அவன் ஃப்ரெடி சார் அநியாயமா கொண்டுட்டான் சார். சார், என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒன்னாகாது பங்கஜ், யாருக்கும் எதுவும் ஆகாது. நான் சொல்றத நம்பு. நான் ஏதாவது பண்றேன். சார், உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை கொன்னுடுவாங்க சார். நீங்க சிஐடிக்கு ரொம்ப தேவை. நீங்க மற்றவங்களை காப்பாத்துங்க சார். நான் சொல்றத கேளுங்க சார். சார் 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 பங்கஜ், அசையாம அப்படியே.
சார் சார் பார்த்து. சார் 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 நீங்க நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உன்ன மாதிரி ஆபீசர் இருக்கும்போது எனக்கு நாக போகுது. latitude 43.6614 degree and north. ஹலோ அப்ஜித், தயா, நீ 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 நல்லா தானே இருக்க? அட தயா, பங்கஜ் எப்படி இருக்கான்? பங்கஜ் என் கூட தான் இருக்கா, நல்லா இருக்கான். அப்போ பூர்வி கூட தான் இருக்கா, என் கூட தான் இருக்கா. ஏசிபி சார் எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும். டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்ஜித், இங்கே இது என்வலப்பில் ஒரு நோட் இருக்கு. latitude 43.6614 degree north. சார், இந்த பார்போசா என்ன சொல்றான்னா, ஏசிபி சார் கிட்ட 15 நிமிஷத்துக்கான ஆக்சிஜன் தான் இருக்கா. 22 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சார். சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். சார் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒருவேளை ஏசிபி சார். சார் இங்கே தான். என்னாச்சு? முன்னாடி யாரோ இருக்காங்க. இவனுங்களுக்கு சாவே கிடையாதா? டேய், தட்டி தூக்குறா. கலக்குறீங்க ஏசிபி. எப்படியா தப்பிச்சு வந்த நீ? டேய், ஆளுங்களாலேயோ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, புல்லட்னாலேயோ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட மரணங்கிறது எவன் கையாலையும் நடக்காது. அதை நானே முடிவு பண்ணணும் தான். நான் தான் போய் சொன்னேன்ல, உன்னோட கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. இப்போ கவுண்ட் டவுன் டோட்டலாக முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு. உனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல? டைம் ஆயிடுச்சுடா. உன்னோட விளையாட்டை முடிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. சும்மா சொல்லக்கூடாது பாய்ஸ். உங்களோட வீர தீர செயல்களை
மரணத்துக்கு எல்லாரும் அல்வா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்குலாம் சாவே கிடையாதாயா? ஆனா இந்த முறை இன்னொரு விளையாட்டு விளையாடி ஆகணும். கடைசி கேம். அதுக்காக நீங்க 20 செகண்ட் வெயிட் பண்ணி ஆகணும். டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த முறை உங்க நம்பகத்தன்மைக்கெல்லாம் எந்த சோதனையும் வைக்க மாட்டேன், புரியுதா? ஆனா இந்த விளையாட்டு வேற லெவல்ல இருக்கும். இதோட உன்னோட மொத்த ஆட்டமும் முடிஞ்சிடுச்சுடா. இனிமே ஆயுசுக்கும் நீ ஜெயிலுக்குள்ள இருந்து கம்பி என்ன வேண்டியதுதான். இவனை இழுத்துட்டு போங்க. ஏசிபி சார் ப்ளீஸ். அதான் இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டேன்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? The time starts now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. எடுங்க சார், வீடியோ கால் தான். ஹலோ ஏசிபி பர்போசா. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? ஜாலியா இருக்குல்ல? அபிஜித் உண்மையான சூப்பர் ஸ்டார். ஐ ஹோப் இந்த ஷாக்கை உங்களால தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு நண்பர் எனக்கும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். தயா பிக் ஃபேன், பிக் ஃபேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம சந்திச்சோன்னா நிச்சயமா நான் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்காம விடவே மாட்டேன் சார். பட் இப்போ இந்த ஷாக்கை நீங்க தாங்கிறதுக்கான தைரியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கட்டும். பர்போசா ஐ கேங்கோட லீடர் சார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பிடிச்சிட்டா பர்போசாவை பிடிச்ச மாதிரி நினைக்கிறீங்களா? நீங்களாம் இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரே ஒரு விஷயத்தை தான் முடிவு பண்ணணும். அந்த உண்மையான பர்போசா யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஜாலியா இருக்குல்ல?